Hello friends, welcome to Wiki Creator. இன்னைக்கான வீடியோல ஒரு சூப்பரான பைக் மாடிஃபிகேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். சோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா பார் எண்ட் லைட் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ வந்து ஹேண்ட் பார்ல வந்து சைடுல வந்து ஒரு லைட் பண்ணி வச்சிருப்பாங்க நிறைய பைக்ல. சோ அதுல வந்து இண்டிகேட்டர் வந்து பிளிங்க் ஆகும் இண்டிகேட்டர் போட்டோம்னா. சோ அந்த மாதிரி லைட் வச்சிருப்பாங்க. சோ அந்த லைட் வந்து நம்ம இன்னைக்கு வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்றது பைக்ல 100cc பைக்ல எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Didn't even get to cross. So first வந்து இந்த ஹேண்ட் பார் லைட் வந்து ஹேண்டல் பார்ல 100cc பைக்ல வந்து ஹேண்டல் பார்ல ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தா ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஆனா வந்து அதுல வந்து ஹோல் போடணும். 100cc பைக்ல பாத்தீங்கன்னா உள்ள ஒரு ராட் இருக்கும். ஸோ அது வந்து ஹேண்ட் பாரில் வந்து கால்வாசி வந்து அந்த ராடை வந்து எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பாரில் வந்து சைடில் வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம எதாவது ரொம்ப நாள் ஆகிட்டுனா டேமேஜ் ஆகிரும். ஸோ அதனால் வந்து அந்த ராடை வச்சோம்னா அது டேமேஜ் ஆகாது. ஸோ அதை வந்து ஹோல்ட் போட முடியல. ஸோ அதனால் வந்து நான் சைடில் வந்து ஒரு இந்த பிளாஸ்டிக் அந்த சைடில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் வந்து நான் அது ஹோல் போட்டு ஸோ அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அதில் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து ஃபஸ்ட் வந்து கழட்டிட்டு அதில் ஒரு ஹோல் போட்டுருக்கணும். ஒரு சின்ன ஹோல் போட்டுட்டு ஸோ அதில் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி அன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து ஆல்ரெடி யூடியூப்பில் ஒரே ஒரு வீடியோ இருந்து ஸோ யாரும் பண்ணல அந்த மாதிரி வித்தியாசமாக. ஸோ நல்லா இருந்து ஸோ ஒரே ஒரு வீடியோ வந்து பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்து சரி இதில் மாட்டிடுவோம் ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல 100cc பைக்கில் மாட்டி வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்து ஸோ இதை தான் மாட்ட போகிறோம். மாட்டி ரிவ்யூ பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ரொம்பவே சூப்பராக இருந்தது தான் சொல்லலாம். நான் முதல்ல ட்ரையல் பார்த்துட்டேன். ஸோ நல்லா இருந்து ஸோ அதனால தான் வீடியோ எடுக்கேன் இல்லாட்டி வந்து வீடியோ எடுக்க மாட்டேன். ஸோ அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு லைட்டை வந்து கனெக்ட் பண்ணோன்னா ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஹெட்டு அந்த ஹெட்டில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணோம். ஹெட்டில் தான் எல்லா கண்ட்ரோலும் இருக்குது. ஸோ அதனால் ஹெட்டில் வந்து கனெக்ட் பண்ணோம். ஸோ கனெக்ட் பண்ணிக்கு வந்து நம்ம இந்த ஒயர் வந்து காணாது. இந்த இதோட ஹைட் வந்து காணாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒயர் போடணும். ஸோ நான் என்ன ஒயர் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபோன் நெட் ஒயர். ஸோ இது வந்து வேஸ்ட் ஆச்சு. ஸோ அதனால் நான் வந்து இதை எடுத்திருக்கேன். ஸோ உள்ளே வந்து 4 ஒயர் வரும். ஸோ 4 ஒயர் வரும். ஸோ நம்ம 2 சைடும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிளாக் வந்து காமன், பிளாக் வந்து மைனஸ், நெகட்டிவ். ஸோ 2 இதுலேயுமே பிளாக் இருக்கும். ஸோ பிளாக் வந்து ஒரு தனி ஒயரில் வந்து போட்டுறணும். பிளாக் வந்து ஒரு தனி ஒயரில் கனெக்ட் பண்ணி விட்டுறணும். மீதி 4 ஒயர் இருக்குது. ஸோ இந்த 4 ஒயரையும் இந்த ஃபோன் ஒயரில் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டா ஈஸியாக வந்து நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்துடலாம். ஸோ தனித்தனி ஒயராக இருக்காது, சேமாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒயர் கிடச்சா வாங்க, இல்லாட்டி நார்மலான ஒயர் வாங்க. ஸோ அதை வச்சு கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ எனக்கு இந்த ஒயர் கிடச்சி. ஸோ அதனால் நான் இதை வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ ஸோ அதை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ எந்த ஒயர் வேணாலும் நீங்கள் வந்து கனெக்ட் வச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து இதை எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நெகட்டிவ் வந்து கனெக்ட் பண்ணி விட்றலாம். ஸோ இதில் உள்ள நெகட்டிவாக இதில் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி இன்னொரு ஒயர் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இன்னொரு ஒயர் எடுத்துகிட்டு ஸோ இதில் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. நம்ம வந்து டேப்பிங் பண்ணோம். நம்ம வந்து இதை டேப் அடிச்சிடலாம். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வந்து டேப் அடித்தாச்சு. ஸோ இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த லைட்டை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இந்த லைட்டை வந்து கனெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ஒயரை என்ன 2 லைட்டு ஒரு லைட்டில் வந்து கனெக்ட் பண்ணோம்னா நம்ம வந்து ஒயரை வந்து அந்த ஹோலோடு ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் 2 லைட்டையும் கனெக்ட் பண்ணோம்னா எடுக்க முடியாது. ஸோ அங்கே போய் மாட்டிக்கிடும். ஸோ பைக்கில் மாட்ட மச்சில். ஸோ அதனால் ஒரே ஒரு ஒயரில் மட்டும் இதை வந்து கனெக்ட் பண்ணி வைப்போம். இப்போதைக்கு வச்சுட்டு ஸோ அந்த மெக்கார்டில் வந்து மாட்டிடலாம். ஸோ செகண்டு பார்த்தீங்கன்னா அந்த மெக்கார்டெலாம் ஃபிக்ஸ் பண்ண பிறகு 2 ஒயர் சும்மா இருக்கும். ஸோ அதில் வந்து இதை கனெக்ட் பண்ணலாம். இல்லாட்டி கனெக்ட் பண்ண முடியாது. அதே ஒரு வழி தான் இருக்குது. ஸோ அந்த வழி யூஸ் பண்ணி தான் கனெக்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் வந்து இதில் வந்து பாசிட்டிவ் இருக்குது. ஸோ இந்த நெகட்டிவ் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த பாசிட்டிவ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒயிட் கலர் பல்பு.
ஸோ இந்த பாசிட்டிவ் வந்து எப்பவும் ஒயிட் கலர் பல்பில் எரிஞ்சிட்ருக்கும், ஒயிட் கலரில் எரிஞ்சிட்ருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த ரெட் கலர் ஒயர். ஸோ இந்த ஒயிட் கலர் ஒயர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் ஏரியாவுக்கு இந்த ஒயிட் கலர் ஒயர். ஸோ அப்போ அந்த ரெட் கலர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஆரஞ்சு கலரில் இப்போதைக்கு வந்து கனெக்ட் பண்ணோம். ஆரஞ்சு கலரில் கனெக்ட் பண்ணிடலாம். சரி, ஓகே, ஆரஞ்சு கலரில் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இந்த ஒயிட் ஒயர் பார்த்திங்கன்னா, ஸோ இதில் 2 ஒயிட் ஒயர் இருக்குது. ஸோ அந்த ஒரு ஒயிட் ஒயரை நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோதான். நம்ம வந்து இதை வந்து லைட்டாக டேப் அடிச்சு விட்றோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம மெக்கார்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நான் வந்து ஒன் சைடு மெக்கார்டை வந்து கலட்டியிருக்கேன். ஸோ இதில் வந்து இந்த சைடில் வந்து ஹோல் போட்டிருக்கேன். ஸோ இதில் பைக்கில் மாட்டின பிறகு உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல ஹோல் போடணுன்ட்டு. ஸோ இதில் வந்து நான் ஹோல் போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து இப்போ ஒயரை விட்டு நம்ம மாட்ட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாசிட்டிவ் ஒயரை உள்ள விடலாம், நெகட்டிவ் ஒயரை. ஸோ இப்போ நெகட்டிவ் வந்து உள்ளே விட்டாச்சு. ஸோ நம்ம இந்த 4 ஒயரை வந்து இந்த அளவோடி எடுக்கணும். ஸோ அதே ஹோலோடி வெளியே எடுக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ ஒயரை வந்து இதுக்கு பின்னாடி ஓடி எடுத்துருக்கோம். ஸோ நம்ம இதில் 2 ஒயர் இருக்குது. ஸோ அந்த 2 ஒயரையும் வந்து நம்ம அதில் கனெக்ட் பண்ண போகிறோம், அந்த லைட்டில். ஸோ அது பைக்கில் வச்சு தான் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இதில் வச்சு இங்கே வச்சு அந்த 2 ஒயரும் கழுத்தில் வந்து கனெக்ட் பண்ணோம்னா ஸோ அதில் மாட்ட முடியாது. ஸோ வந்து இடையில அந்த ஒயர் வந்து மாட்டிக்கிடும். ஸோ அதனால் நம்ம அதை வந்து தனியாக தான் மாட்ட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு மெக்கார்டை கழுத்தி வந்து மாட்டிக்கலாம். மாட்டியாச்சு. ஸோ செகண்ட் வந்து அதை மாட்ட போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து அந்த லைட்டை வந்து அந்த சைடு மாட்டியாச்சு. ஸோ இது இன்னொரு சைடு. ஸோ இன்னொரு சைடு வந்து இதை மாட்ட போகிறோம். ஸோ இந்த வயரை வந்து ஃபஸ்ட்டு இந்த ஹோல் வெளியோடு உள்ள விடணும். ஃபஸ்ட்டு இந்த ஒயரோடு எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து எடுத்தாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. ஸோ நம்ம அந்த அளவுடைய வந்து போல்ட்டை வந்து உள்ளே வைக்கணும். ஸோ போல்ட்டு போட்டாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உள்ளோடி ஒயர் விட்டு வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து டைட் வச்சாச்சு நல்லா. ஸோ டைட் வச்சாச்சு. ஸோ நம்ம வந்து இந்த 2 ஒயரை வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இது வந்து நெகட்டிவ், ஸோ இது வந்து பாசிட்டிவ், இது வந்து இண்டிகேட்டருக்குள்ளது. ஸோ இந்த 2ஐயும் வந்து இதிலேருந்து 2 ஒயர் வருதுல, ஸோ அதில் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இண்டிகேட்டர் ஒயரை வந்து ஒயிட் கலரில் கனெக்ட் பண்ணி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சுவிட்சில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். சுவிட்ச் போட்டால் வந்து அந்த ஒயிட் கலர் லைட் ஏரியா மாதிரி வைக்கணும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா சுவிட்சில் வந்து ஒரு ஒயர் வந்து பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணியிருக்கணும். இன்னொரு ஒயரில் வந்து நம்ம லைட்டை கனெக்ட் பண்ணோம். பாசிட்டிவ் ஒயர் வந்து நம்ம ஹெட்டை கலத்தினோம்னா உள்ள ஒரு பெரிய ப்ளக் இருக்கும். ஸோ அது வந்து கீ போடுற இடத்துலேருந்து வரும். ஸோ அந்த பெரிய ப்ளக்கில் உருவினிங்கன்னா ஒரு 9 ஹோல்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து எப்படி அதை வந்து பாசிட்டிவ் செக் பண்ணுறது வரது எப்படி செக் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வந்து 12 வோல்ட் ஒரு லைட் எடுத்துக்கோங்க. அதில் நெகட்டிவ் வந்து டேரெக்டாக பேட்டரியில் கனெக்ட் பண்ணிடுங்க. பாசிட்டிவ் வந்து ஒவ்வொரு ஹோல் வழியாக அப்படி ஒவ்வொரு ஹோல் கீ ஆன் பண்ணிட்டு ஒவ்வொரு ஹோல் வழியாக வச்சு பார்த்தீங்கன்னா லைட்டு எந்த ஹோலில் ஏறிதோ ஸோ அந்த ஹோல் தான் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ஹோல். ஸோ அதில் தான் நம்ம வந்து அந்த சுவிட்சோட ஒரு ஒயரை வந்து அந்த ஹோலில் தான் கனெக்ட் பண்ணணும். ஸோ அந்த ஹோலில் கனெக்ட் பண்ணிட்டு லாக் பண்ணிடலாம். இன்னொரு ஹோல் வந்து ஆல்ரெடி ஒரு லைட்டு கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு ஒயர் வந்து ஸோ அந்த ஒயரில் நம்ம இப்போ வந்து இந்த லைட்டையும் கனெக்ட் பண்ண போகிறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ அந்த 2 லைட்டில் உள்ள ஒயர் அவ்வளோத்தையும் நம்ம ஹெட்டுக்கு வந்து எடுத்துடணும் கீழோடி. ஸோ ஹெட்டுக்கு கீழோடி வந்து அந்த லைன் அந்த நிறைய ஒயர் அதுக்கு கீழோடி போகும். ஸோ அந்த ஒயர் வழியோடி இந்த ஒயரையும் சேர்த்து எடுத்துடலாம். எடுத்து நீட்டாக வந்து டேப் அடித்து வச்சுருங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நெகட்டிவ் ஒயர் 2 இருக்கும். ஸோ 2 நம்ம ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதை வந்து நம்ம நெகட்டிவில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் மைனஸ். ஸோ பைக்கில் வந்து மைனஸ் வந்து எல்லா இடமும் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம அதில் கனெக்ட் பண்ண போகிறதில்ல. இப்போ வந்து இண்டிகேட்டரில் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படியே 2 இருக்கும், 2 ஒயர் போகும். ஸோ நான் அதில் வந்து மைனஸ் ஒயரில் வந்து இந்த மைனஸை கனெக்ட் பண்ணி விட்டுடலாம். நெகட்டிவ் ஒயரில் அதில் எப்போவும் மைனஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கனெக்ட் பண்ணி விட்டுட்டு டேப் அடித்து விட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சிலேருந்து இன்னொரு ஒயர் வரும். ஸோ அந்த ஒயர்லேருந்து நம்ம இந்த ஒயிட் கலர் லைட் எரியிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே 2 ஒயர் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அந்த 2 ஒயர் அந்த ஒயிட் கலர் லைட் வந்து எரியக்கு 2 ஒயர் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அந்த 2 ஒயரையும் வந்து அந்த சுவிட்சோட இன்னொரு ஒயரில் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ கனெக்ட் பண்ணிட்டு அதையும் டேப் அடிச்சிடலாம். டபுளில் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் ஏரியாவுக்கு வந்து லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஒயிட் கலர் பல்ப் 2 ஒயிட் கலர் ஒயர் போகும். ஸோ அந்த ஒயிட் கலர் ஒயரை இதில் ஃபிக்ஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா இப்போ இண்டிகேட்டருக்கு வந்து 2 ஒயர் போகும். ஸோ அதில் 2 ஒயரில் பாசிட்டிவுக்கு ஒன்று போகும், நெகட்டிவ்க்கு ஒன்று போகும். பாசிட்டிவுக்கு போகக்கூடிய ஒயரை வந்து கழட்டிடலாம். ஃபஸ்ட்டு கழட்டிட்டு ஸோ இந்த ஒயரை நம்ம இதில் வந்து இண்டிகேட்டருக்கு 2 ஒயிட் கலர் எடுத்தோம்ல. ஸோ அந்த ஒரு இண்டிகேட்டரில் உள்ள ஒயிட் கலர் ஒயரை ஸோ ஒரு இதுலேயும் ஸோ இந்த சைடில் உள்ள ஒயிட் கலர் ஒயரை இந்த சைட்லேயும் கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த சைடு இண்டிகேட்டர் போட முச்சுல அந்த லைட் வந்து எரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த பார் லைட் வந்து எரிய ஆரம்பிக்கும். ஸோ இவ்வளோ தான். இதுக்கு வந்து கொஞ்சமாவது நீங்கள் வந்து எலக்ட்ரிக் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ தான் இந்த மாதிரி இதெல்லாம் கனெக்ட் பண்ண முடியும். நீங்கள் தெரியாமல் வந்து இதை ட்ரை பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு இது வந்து புரியலை அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியலைன்னா நீங்கள் வந்து ஒர்க் ஷாப்பில் வந்து இந்த லைட்டை வாங்கி கொடுத்து எந்த இடத்துல மாட்ட சொல்கிறீங்களோ அந்த இடத்துல மாட்டிடுவாங்க. ஸோ நீட்டாக வந்து ஒயரம் அடித்து தந்துடுவாங்க, ஒயரம் போட்டு தந்துடுவாங்க. ஸோ வந்து நீங்கள் என்னெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த லைட்டு அண்டு கொஞ்சோட ஒயரு ஒரு 3 மீட்டர்ஸ் ஒயர் வந்து வாங்கி கொடுக்கணும். அண்ட் வந்து ஒரு சுவிட்ச் வாங்கி கொடுக்கணும். ஸோ இதோட லிங்கெல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். Eyes in the sky, gazing far into the night. I raise my hand to the fire, but it's no use, 'cause you can't stop it from shining through. It's true, baby, let the light shine through. If you believe it's true, baby, won't you let the light shine through for you, 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 won't you let the light shine through. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வருது பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிற வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ எப்படி எந்த மாதிரி வீடியோ போடணும் ஸோ அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க, இதுக்கு மறக்காமல் லைக் பண்ணிங்க. ஸோ இது ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சது இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு என் பார் லைட்டு வந்து அந்த ஹேண்டில் பாரில் மாட்ட விருப்பம் இல்லைன்னா இதில் மாட்டிக்கலாம். இல்லாட்டும் வந்து உங்களுக்கு ஹேண்டில் பாரில் மாட்டணும் ஸோ அப்படின்னா அதிலே மாட்டிடலாம். ஆனால் இதே ஒயரிங் ப்ராசஸ் தான். ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.